அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். லேபர் ஒன்றில் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் தான் அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிஸ், நேர்மையற்ற தொழில் நடவடிக்கைகள். இந்த கான்செப்டு, இந்த டாபிக் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இல்லைன்னா உங்களுடைய பேப்பர் அன்வேலிட், இன்வேலிட், இல்லைனா வாய்டு, எதை வேணாலும் நீங்கள் சூட்டபிளான வார்த்தையை நீங்கள் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி மிக முக்கியமான ஒரு டாபிக். நல்ல மனசில் ஏற்றுங்க இப்போவே, ஏன்னா எக்ஸாம் நெருங்கி போச்சு உங்களுக்கு. சரி, ஏன் அந்த மாதிரி சொல்கிறீங்க? இதுன்னு அந்தளவுக்கு முக்கியமான ஒரு டாப்பிக்கா? என்னுடைய எக்ஸாம் பேப்பரில் இது இல்லாமல் நான் வெளில வரவே கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அதற்கான பதில் ஆம் என்கின்ற ஒற்றை பதில் மட்டும்தான். அதனால் மிக கவனமாக நோட்ஸ் எடுங்க, மிக கவனமாக உங்களுடைய மனசில் ஏற்றுங்க. ஒரு தொழிற்சாலை இருக்குது, அந்த தொழிற்சாலைக்குன்னு செட்டப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அந்த ரூல்ஸு பிரகாரம் எல்லாருமே நடக்கணும். ஒர்க்மேனும் அதுபடி தான் நடக்கணும், ட்ரேட் யூனியனும் அதற்கு பிரகாரம் தான் நடக்கணும், எம்ப்ளாயர்ஸும் அதுக்கு பிரகாரம் தான் நடக்கணும். அதற்காக கட்டுப்படுத்தப்படுகின்ற கான்செப்ட் தான் ஆக்ட். இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் இருக்குது, ட்ரேட் யூனியன் ஆக்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவர்கள் செய்யக்கூடிய வேலைகளை கட்டுப்படுத்துறது. இவர்களெல்லாம் தவறு செஞ்சாங்கன்னா உடனே ஒரு என்ட்ரி ஆகி இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான ஆக்ட்ஸ்லாம் இருக்குது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி நடந்து கொண்டாங்கன்னா அதுக்கு பேர் ஃபேர் ப்ராக்டிஸ்னு அர்த்தம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பிரேக் பண்ணி நடந்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு பேர் அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிஸ்னு அர்த்தம், நேர்மையற்ற தொழில் நடவடிக்கைகள். இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நம்ம உள்ளே போனால் மிக தெளிவாக புரிய வரும். இந்த 4 லைனை படிக்கிறது மூலமாக நம்மளுக்கு பாருங்கள். அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிஸ் என்பது நேர்மையற்ற முறையில், முதலாளி நேர்மையற்ற முறையில் இருந்தாலும் சரி, தொழிலாளி நேர்மையற்ற முறையில் இருந்தாலும் சரி, அல்லது தொழிற்சங்கம் நேர்மையற்ற முறையில் இருந்தாலும் சரி, அது அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிஸ் எனப்படுகிறது. அதன் காரணமாக மேலும் இந்த நடவடிக்கைகள் யாருக்கு எதிராக செய்யப்படுகிறதோ அவருக்கு தீங்கு விளையும். அந்த தீங்கானது நிறுவனத்தின் வளர்ச்சியையே பாதித்துவிடும். என்னையா தீங்கு, அதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்றீங்களா? முதல்ல ஒர்க்மேனுடைய தீங்கை பார்க்கலாம். ஒர்க்மேன் என்ன மாதிரியான தவறு செய்கிறார், அதாவது அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை நிறுத்தம் அறிவிக்காமல் வேலை நிறுத்தம் செய்தல். ஸ்ட்ரைக்கை பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணணும். ஸ்ட்ரைக்கை அனௌன்ஸ் பண்ணாமல் இவங்க இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கை பண்ணிகிட்ருப்பாங்க. இதனால் யாருக்கு தீங்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நேரடியாக எம்ப்ளாயருக்கு தீங்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே போல் தொழிற்சங்கத்தின் மூலமாக, யார் ஒர்க்மேன் எல்லாம் தொழிற்சங்கத்தில் இருக்கிறாங்களா, முதலாளிக்கு சட்டவிரோதமாக அழுத்தம் கொடுத்தல். எல்லாம் ஒரு குரூப் ஆஃப் ஒர்க்மேன் போயிடுவாங்க, எங்களால் அதெல்லாம் பண்ண முடியாதுங்க, ட்ரேட் யூனியனில் நாங்களும் மெம்பரு, நீங்கள் முதலாளிக்கு ஒரு பெட்டிஷன் அனுப்புவீங்களா அனுப்ப மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது தேவையில்லாத அழுத்தமாக முதலாளிகளுக்கு மாறுகிறது. இதுவும் ஒரு வகையான அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிஸ். பிற தொழிலாளர்களை சட்டவிரோதமாக சேர வற்புறுத்துறது. அவர்களுக்கு விருப்பம் இருந்தால் சேரட்டும், விருப்பம் இல்லைன்னா விட்டுணும், ஆனால் நீ சேர்ந்து தான் ஆகணும்னு வற்புறுத்துறது, வற்புறுத்தி சேர்க்கறதும் ஒரு வகையான அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிஸ் எனப்படுகிறது, நேர்மையற்ற தொழில் நடவடிக்கைகள். ஏன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் கிடையாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒர்க்மேன் கான்செப்ட்லேருந்து வரக்கூடிய கான்செப்ட். நேரடியாக யாருக்கு தீங்கு வருது? ஒன்று ட்ரேட் யூனியனுக்கு தீங்கு வரும், இல்லைனா எம்ப்ளாயர்ஸுக்கு தீங்கு வரும். அடுத்ததாக எம்ப்ளாயர்ஸ் மூலமாக வரக்கூடிய அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது எல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் 1 by 1 நீங்கள் அரே பண்ணிக்கிட்டே வரணும். ஏன் இதை நான் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னேன்னா, இந்த பதில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துக்குமே சூட் ஆகும். அது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டாக, இண்டஸ்ட்ரியை பற்றி கேட்டாலும் சரி, ட்ரேட் யூனியனில் வரக்கூடிய பிரச்சனைகள் கேட்டாலும் சரி, இந்த பிரச்சனைகள் எந்த இடத்துலலாம் எழுதோ அந்த இடத்துலலாம் அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் இதை நீங்கள் எழுதுங்கன்னு நாங்கள் சொல்ல வரோம். முதலாளிகள் செய்யக்கூடாத அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்தில் சேருவதை தடுத்தல். இவர்களுக்கும் அதே நிலைதான், இவர்களுக்கும் அதே நிலைதான். இவர்களும் வற்புறுத்தி சேர்க்கக்கூடாது, இவர்களும் சேருவர்களை தடுக்கக்கூடாது. அந்த மாதிரி தடுத்தாங்கன்னா எம்ப்ளாயர்ஸ் ஒரு அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம், முதலாளிகள். அடுத்தது, வேலை நிறுத்தத்தில் ஒரு தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா ஈடுபடுறாங்க. அவர்கள் தொழிற்சங்கம் ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுக்கும். அந்த நடவடிக்கையில் லேபர்ஸ், அதாவது ஒர்க்மேன் ஈடுபட்டாங்கன்ற காரணத்துக்காக அவர்களை தண்டித்தல், வேலை நீக்கம் செய்தல்,
சஸ்பென்ஷன் செய்தல், இந்த மாதிரி வேலை பண்ணுறது எம்ப்ளாயர்ஸ் எம்ப்ளாயிக்கு செய்யக்கூடிய அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிஸ். தட் மீன்ஸ் எம்ப்ளாயிக்கு அதாவது ஒர்க்மேனுக்கு விளைவிக்கக்கூடிய தீங்கு ஆகும். வேலை நேரத்தில் தொழிலாளர்கள் சங்க நடவடிக்கைகளில் பங்கேற்றதற்காக தண்டித்தல். ஒரு வேலை நடக்குது, ஒரு தொழிற்சாலைனா ஒரு 1000 பேர் இருப்பாங்க. 1000 பேரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா தொழிற்சாலையில் ப்ரொடக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் அது லாபகரமாக இயங்கும். அதே போல் தான் ஒரு ட்ரேட் யூனியனும் அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அந்த ட்ரேட் யூனியன் இயங்கும். ஒர்க்மேன் தான் பார்த்திங்கன்னா இந்த ட்ரேட் யூனியனுடைய ஹெட்டு, இவங்க ட்ரெஷரர், அது மாதிரி பொருளாளர், அது மாதிரி இருப்பாங்க. அவர்கள் 10 பேரும் பார்த்திங்கன்னா வேலை செய்யாமல் இருக்கிறாங்க அப்படின்னு எம்ப்ளாயர்ஸ் அவர் மேலே நடவடிக்கை எடுத்தால் அதுவும் தீங்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுவும் அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிஸாக பார்க்கப்படுகிறது எம்ப்ளாயர் சைடில். ட்ரேட் யூனியன் சைடில் என்ன மாதிரியான அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். சப்போர்ட்டிங் இல்லீகல் ஸ்ட்ரைக்கு. ஒர்க்மேன் என்ன பண்ணுறாங்க, இல்லீகல் ஸ்ட்ரைக் பண்ணாங்களா பாயிண்ட்லேயே, அதை இவங்க சப்போர்ட் பண்ணாவே பார்த்திங்கன்னா இவங்க எம்ப்ளாயருக்கு எதிராக தீங்கு பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதாவது அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். யூஸிங் வைலன்ஸ் அண்டு த்ரெட்ஸு. 1000 பேரில் 300 பேர் தான் ஒர்க் யூனியனில் இருக்கிறாங்க, மிச்சம் 700 பேர் பார்த்திங்கன்னா அவங்க வேலை உண்டுன்னு இருக்கிறாங்கன்னும் போது, இல்லைன்னா நடுநிலைமையை வகிக்கிறாங்கன்ற போது இவர்களை மிரட்டக்கூடாது. நீ வேலைக்கு போனால் அவ்வளோதான் உனக்கு அப்படின்னா எம்ப்ளாயருக்கு எதிராக இவங்க அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். நேர்மையற்ற தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டுட்டாங்கன்னு அர்த்தம். எம்ப்ளாயர்ஸை ப்ரொடக்ஷன் நடக்கிற இடத்துக்கு வர விட்டாமல் தடுத்து நிறுத்துறது, நீங்கள் இங்கே வரக்கூடாது நீங்கள் அப்படின்ற மாதிரி தடுத்து நிறுத்துறதும் ஒரு வகையான நேர்மையற்ற தொழில் நடவடிக்கையில் ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. எந்த இடத்துல வேணாலும் எழுதலாம், நல்லா புரிஞ்சுக்கிங்க. இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டு, ட்ரேட் யூனியன் டிஸ்பியூட்டு, ஒர்க்மேன் டிஸ்பியூட்டு, எம்ப்ளாயர்ஸ் பிரச்சனை, எங்கே வேணாலும் இந்த பதிலை நீங்கள் எழுதலாம். அதற்குண்டான அருமையான கேஸ் ஸ்டடி இருக்குது. 2 இம்பார்ட்டண்ட் ஆக்டும் சொல்லியாச்சு. ரெமிடிஸ் பார்த்திங்கன்னா இதில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது, இவங்க எங்கே போகலான்னா அவங்களுக்குன்னு ஏற்படுத்தப்பட்ட அந்த சமரச மையம் இருக்குது, அங்கே போயிட்டு சமரசம் பண்ணிக்கலாம், கன்சிலேஷன் சொல்லுவாங்க. இங்கே சமரசம் ஏற்படவில்லை என்றால் அவங்க அட்ஜுடிகேஷன் கிட்ட போகலாம், அதாவது கோர்ட்டு ட்ரிபுனல் கிட்ட போகலாம். அங்கே போயிட்டு இவர்களுக்கு உண்டான பிரச்சனைகளை சொல்லி சமரசம் உண்டாக்கி கொள்ளலாம் அல்லது தீர்ப்பை வாங்கி கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு இருக்கும். தினம் தினம் பார்க்கக்கூடிய விஷயம் என்பதால் பெருசாக நம்ம இதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மஸ்தூர் சபா வெர்சஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்ரீ சாண்டியோ சுகர் மில் 1960 அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடி என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வேலை செய்கிற தொழிலாளிக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒர்க்மேன் பார்த்தீங்கன்னா, சங்க நடவடிக்கையில் பங்கேற்றதற்காக ட்ரேட் யூனியன் ஒன்று வச்சுருப்பாங்களா, மஸ்தூர் சபான்றது தான் இதில் யூனியனு. இதில் கணிசமான நபர்கள் பார்த்திங்கன்னா சங்க நடவடிக்கையில் பங்கேற்கிறாங்க. அதன் காரணமாக இந்த மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா அவர்களை பணி நீக்கம் செய்து விடுகிறது. அப்போ என்ன நடக்குதுங்க, ட்ரேட் யூனியனுக்கு மேனேஜ்மெண்ட்டு அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிஸ் பண்ணிடுச்சு அப்படின்றது தான் அர்த்தம். இது கன்சிலேஷனில் போகுது, இவர்களுக்கு உண்டான தீர்வு வழி கிடைக்கல, சமரசம் கிடைக்க மாட்டேங்குது. அட்ஜுடிகேஷனில் கோர்ட்டுக்கிட்ட போகிறாங்க. கோர்ட்டு மிக தெளிவான ஒரு ஆர்டரை சொல்லுது, மேனேஜ்மெண்ட்டு அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிஸ் பண்ணிடுச்சு, அதன் காரணமாக அந்த பணி நீக்கம் செல்லாது, அவர்களை மறுபடியும் பணியில் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி அதிரடியான உத்தரவை இந்த கேஸ் ஸ்டடியில் போட்டுருது. நம்மளுடைய கோர்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பாய்காட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். பாய்காட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது வேலை நிறுத்தம், வேலையை புறக்கணித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வழக்கறிஞர் தொழிலிலிருந்து விலகி இருத்தல், ஏதோ ஒரு காரணம், அது நம்மளுக்கு ரைட்ஸாக இருந்தாலும், வழக்கறிஞருக்கு ரைட்ஸாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் பாய்காட் செய்யக்கூடாது என்பது தான் கான்செப்ட். அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா அந்த இடத்துல அன்ஃபேர் ப்ராக்டிஸ் வந்து சேர்ந்துடுது அப்படின்றத நினைவில் வச்சுக்கணும். நியாயமான காரணங்களுக்காக போராடுங்கள் என்று தான் நம்மளுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் உரிமையை வழங்கியிருக்கு. அதுவும் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனோட மட்டும்தான். அதை மிஸ்யூஸ் பண்ணால் நமக்கு தான் பிரச்சனை ஆகும்ன்றதை நினைவில் வச்சுக்க வேண்டும்.
நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகுது. அதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு எனக்கு உங்கள் பெயர் மற்றும் ஊருடன் எனக்கு வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணினா நான் இணைச்சிடுறேன். நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். இதோடு இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.